Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிக சொத்துக்கள் சேரும் ஜாதக அமைப்பு. இதன் தலைப்பு. ஜாதகத்தில் சில கிரக நிகழ்வுகள் இணைவுகள் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒருவர் நிறைய நிலபுலங்கள் சொத்துக்கள் வீடுகள் சமயோஜிதமாக சந்தோஷமாக வாழும் அமைப்புகள் ஏற்படும். இன்றைக்கி ஒரு வீடு கட்டி அது முழுமையாக நமக்கு சொந்தமாக இருக்குது, பேங்க் லோன் இல்லாமல் அப்படின்னா அதுவே பெரிய சந்தோஷம்தான். ஆனால் வெகு சிலர் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, தொகுப்பு வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, கல்யாண மண்டபம் கட்டி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுபோக இவங்களுக்கே 2 ஊரில் 3 ஊரில் வீடுகள் இருக்கும். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அமையும் யோகம். இது பலவிதமான கிரக நிலைகள் தருது. நம்மளே ஏற்கனவே 2-3 விஷயம் இதை பற்றி பேசியிருந்தாலும் இதில் ஒரு புதுமையான அமைப்பு. இந்த அமைப்புகள் இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட திரண்ட சொத்துக்கள் கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா சொத்துக்களை சேர்க்கும் யோகிதை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியினுடைய நிலைப்பாட்டில் தான் வரும். இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா வில்லங்கம் பிடிச்சாளுங்க. இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற வேலையும் சேர்த்து தான் செய்யக்கூடியவர்கள். 12ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு விரயஸ்தானம், எது வேணால் விரயமாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதே நேரத்தில் முதலீடுகள் ஸ்தானமாகவும் அது இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறதும் அதே மாதிரி தான், நமக்கு நெகட்டிவான சில பலன்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஆனால் வீடு கட்டுறதுக்கான அமைப்பில் இதுவும் ஒரு முக்கியமான இடமாகும். இந்த 2 வில்லங்கமும் இல்லாமல் 4ஆம் அதிபதிங்கிறவர் எந்த வில்லங்கமும் இல்லாத அமைப்பில் வரக்கூடிய ஒருத்தர். 4ஆம் இடத்துலேருந்து பெரிய வில்லங்கங்கள் சிக்கல்கள் எதுவும் இல்லை. ஸோ எந்த ஒரு ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உச்ச வலிமையோடு இருக்கிறாரோ, பங்கமில்லாத உச்ச வலிமையோடு உங்கள் 4ஆம் அதிபதி அமர்ந்திருந்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். புரிஞ்சுங்களா? 8-12 இதில் தொடர்பில் இருந்தாலும் கூட 4ஆம் இடம் மிக முக்கிய காரணியாக வரும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் 4ஆம் அதிபதி உச்ச வலிமையோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆட்சி வலிமை மூலத்திரிகோண வலிமையில் இருந்தால் ஒரு சொத்து கிடைக்கும் அளவா. அவர் உச்ச வலிமையோடு பங்கப்படாமல் இருந்தார்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள், பல வழிகளில் சொத்துக்கள், முதலீடுகளாக இருக்கும், காலி இடங்களாக இருக்கலாம், தோட்டம் துறவாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளாக இருக்கலாம், வேறு வேறு ஊர்களில் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கலாம், வேறு வேறு இடங்களில் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். இது 4ஆம் அதிபதி தெளிவாக உச்சமாக இருக்கும்போது கிடைக்கும். இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் சந்திரன் 4ஆம் அதிபதி, இவர் பங்கப்படாமல் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வளர்பிறை சந்திரனாக இருந்து வேறு பாவைகளின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் 4ஆம் அதிபதி சூரியன், இவர் பங்கப்படாமல் 12ஆம் இடமான மேசத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் வெளியூரில் எல்லாம் சொத்து வாங்குகிற யோகங்கள் கட்டாயம் கிடைக்கும். மிதன லக்னமாக இருக்கும்போது உங்கள் 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரே ஆள் தான். இவர் கன்னியில் உச்சம் பெற்று வேறு கடும் பாவிகளோடு சேராமல் இருக்கிற பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்தமையும் யோகிதைகள் உண்டாகும். கடக லக்னமாக இருக்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன், இவர் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பாவிகள் தொடர்பு இல்லாமல் பங்கப்படாமல் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கும் யோகிதைகள் கட்டாயம் கிடைக்கும். திரண்ட சொத்துக்கள் அமையும் யோகம் இதுதான். சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய், இவர் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல பங்கப்படாமல் இருக்கும்போது கடன் பட்டேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் ஏற்படும் யோகம், பங்காளியின் சொத்துக்களை கைப்பற்றிவிடும் வாய்ப்புகள், போட்டிகளில் வெற்றி பெற்று கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மூலமாக சொத்து சேரும் யோகிதைகள் கிடைக்கும். ஒரு சிம்ம லக்ன ஜாதகர், இவருக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் போது ஜாதகம் பார்த்தார். சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷமாக பங்காளி பிரச்சனை சார், என்னோட நியாயமான சொத்துக்கள் ரொம்ப போட்டு படுத்தி எடுக்கிறாங்க, அவங்க கேஸ் போட்டதுனாலே நான் அவங்க சொத்துக்கும் சேர்த்து அட்டாச்மெண்ட் போட்டு கேஸை போட்டிருக்கேன், முடியுமா முடியாதான்னு கேட்டார்.
செவ்வாய் திசை ராகு புத்தி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சொத்து ப்ராப்ளம் முடியும்னு. இதில் இவருடைய சொத்தோடு சேர்த்து பங்காளி சொத்து இவருக்கு தான் சொல்லி தீர்ப்பாயிடுச்சு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருந்தனுடைய விளைவு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும், யோகிதைகள் அமையும். கன்னிகா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி குரு, இவர் உச்ச வலிமையோடு 11ஆம் இடத்தில் அமர்ந்து பங்கப்படாமல் இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் ஏற்படும். இவர் கேந்திராதிபதி இல்லைங்களா, கேந்திராதிபத்திய தோஷம் வராது, அதெல்லாம் தனி கணக்கு. நன்மைகள் தரும் கிரகங்களே தீமைகளையும் தரும், அது தனி கதை. ஒருவருக்கு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய குருவே ஹார்ட் அட்டாக் கூட கொடுப்பார். சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கிரனே சக்கர நோயையும் தருவார். அது அவங்களுடைய இன்னொரு பார்ட்டு. ஒரு எந்த கிரகமும் முழுசாக நல்லவர் கிடையாது, எந்த கிரகமும் முழுசாக கெட்டவரும் கிடையாது. வளர்ச்சி மேல் வளர்ச்சி தரக்கூடிய சனி பகவானே ஒருத்தருக்கு எலும்பு தேய்மானம், பல்லு சொத்தை, அவலட்சணமான தோற்றங்கள், மந்தத்தனத்தையும் கொடுக்க தான் செய்கிறாரு. அதுக்காக ஆயுள் அவர் தர ஆயுசை வேண்டான்னு நம்ம யாராவது சொல்லிட முடியுமா? அது மாதிரி. ஸோ குரு இவங்களுக்கு வலுத்திருக்கணும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான் லக்னத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பங்கம் இல்லாமல், அதாவது பாவக்கோள்களோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் சிறப்பு. இந்த பாவக்கோள்களோட தொடர்புங்கிற போது இந்த ராகு கேது செவ்வாய் சனி இவங்களை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுங்க. பாவிகள் 4ஆம் அதிபதியாக இவங்களே வரும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் வலுவாக இருக்கணும், வேறு யாரோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது முக்கியம். விருச்சிக லக்னத்திற்கும் சனி பகவான் தான் 12ஆம் இடத்துல வலுப்பெற்று உச்சம் பெற்ற நிலையில் இவர்கள் மறைமுகமாக நிறைய சொத்துக்கள் சேர்க்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் சேர்க்கும் யோகமுடையவங்களாக இருப்பாங்க. தனுர் லக்னத்திற்கு லக்னாதிபதியான குருவே 8ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருந்து பங்கப்படாமல் இருக்கும்போது வெளியூர் வெளி தேசங்களில் சொத்து, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கும் யோகிதைகள் உண்டாகும். மகர லக்னத்திற்கு லக்னத்திலேயே செவ்வாய் வலுத்து உச்ச வலிமையோடு பாதகமற்ற நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் சேரும், யோகிதை உண்டாகும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்ச வலுவோடு அமர்ந்த நிலையில் பாதகமற்ற நிலையில் இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் சேர்க்கும், யோகிதைகள் உண்டாகும். 2 வீடு, 2 தோட்டம், 3 வீடு, அது இல்லாமல் தனியாக சொத்துக்கள், அந்த மாதிரி அமைப்பு. மீன லக்னத்திற்கு புதன் உச்சம் பெற்ற நிலையில் 7ஆம் இடத்துல வலுவோடு இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கும் யோகிதைகள் உண்டாகும். புரிஞ்சுங்களா? இது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்ப்பதற்கு 4ஆம் அதிபதியின் உச்சவலு, அதை நம்ம கவனமாக எடுக்கணும். இது தவிர்த்து குருவும் சுக்கிரனும் நிலைத்த வீடுகளில் வலுவான அமைப்போடு அமர்ந்திருந்தார்கள் என்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். இதில் சுக்கிரனுக்கு நிலைத்த வீட்டில் வலுவான அமைப்புங்கிறது ரிஷபத்தில் கிடைக்கும், கும்பத்துலேயும் ஓரளவுக்கு கிடைக்கும். கும்பம் அவருக்கு அதிநட்பு வீடு, ரிஷபம் இவருக்கு ஆட்சி வீடுங்கனால இந்த 2 வீடுகளில் சுக்கிரன் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்குகிற யோகம் நேச்சராக வரும். இது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானும் இந்த 4 வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் அல்லது கும்பம் இங்கே இருக்கணும். ஸோ இதில் குரு சுக்கிரன் 2 பேருமே இருக்கணும். 2 பேருமே வேறு வேறு வீடுகளில் இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். உங்கள் 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறது ஒரு ஆப்ஷன். இயற்கையிலேயே தனத்திற்கு காரக கிரகங்களான குரு சுக்கிரன் 2 பேரும். இப்போ குரு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குறவர். சுக்கிரனை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய தனஸ்தானாதிபதி, 2ஆம் இடங்கிற குடும்பத்தின் மூலமாக ஒருத்தருக்கு வருமானத்தை தரக்கூடிய. ஸோ இவங்க 2 பேரும் நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்திர வீடுகளில் அமர்ந்து அதிநட்பு நிலையில் இருக்கும்போது குருவுக்கு 4 வீடுமே ஓகே தான், சுக்கிரனுக்கு அந்த 2 வீடும் சூப்பராக இருக்கும். ரிஷபமும் கும்பமும், சிம்மத்தில் அவர் பகையில் இருப்பார், விருச்சிகத்திலையும் ஒரு சமமான நிலை தான். அது 2ம் சிறந்த வீடுகள்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இவங்க 2 பேரும் இந்த 4 வீடுகளில் இணைந்து அமர்ந்தாலும் மாறி மாறி அமர்ந்தாலும், இதில் குரு இணைந்து விருச்சிகத்திலேயோ சிம்மத்திலேயோ அமரும்போது சுக்கிரனுக்கு அந்த பெரிய பவர் இருக்காது. அப்போ அது ஒரு நார்மலான அமைப்பாக போயிடும். அதே நேரத்தில் கும்பத்திலேயோ ரிஷபத்திலேயோ இணைந்த நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகும். இதில் சுக்கிரன் மட்டும் ரிஷபத்திலிருந்து குரு சிம்மத்தில் இருந்தாருனாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து சேர்க்கும் யோகிதைகள் நேச்சுரலாகவே கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம், இவர்கள் பங்கப்படாமல் இருக்கணும். ராகுவோட 3 டிகிரியில் சேர்ந்த சுக்கிரன், கேதுவோட 5 டிகிரியில் சேர்ந்த குரு, பிரயோஜனம் இல்லை. சனியும் குருவும் இணைஞ்ச நிலையில் 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்க, புண்ணியம் இல்லை. இந்த மற்ற கிரகங்களினால் இவர்கள் பாதிப்படையாத நிலையில்தான் இந்த யோகம்ங்கிறது முழுமையாக கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி உச்ச வலுவோடு இருக்கிறாரா, குரு சுக்கிரன் நிலைத்த வீடுகளில் அதிநட்பு நிலையில் இருக்கிறார்களா என்பதை பார்த்து
ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் சேர்க்கும் யோகிதைகள் உண்டாகிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி.